ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்-ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான முருங்கைக்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம். இது வந்து நல்லா சாம்பார் சாதம், ரசத்துக்கு, தயிர் சாதத்துக்கெல்லாம் நல்லா சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த முருங்கைக்காய் தொக்கு செய்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், கறிவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, 4 முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க இந்த தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் இதுக்கு இந்த முருங்கைக்காய் தொக்குக்கு எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே இதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், உளுத்தம்பருப்பு இதை போட்டுடலாம் தாளிப்புக்கு. இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு, நம்ம இந்த வெங்காயம் போட்டுடலாம். பூண்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, இதிலே நம்ம கறிவேப்பிலை போட்டுக்கலாம். பொடியாக அரிஞ்சு வச்ச தக்காளி, இதே நல்லா வதக்கிடலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சு, இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம். ஒரு 2 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள், இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கின பிறகு நம்ம இதில் வந்து இந்த முருங்கைக்காயை போட்டுடலாம். இது நல்லா இப்படி தொக்கு மாதிரி வதங்கணும். இப்போ இதில் வந்து நம்ம முருங்கைக்காய் போட்டுடலாம். இந்த முருங்கைக்காவை இதில் போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி கொடுக்கலாம். இதெல்லாம் இந்த முருங்கைக்காயில் நல்லா இந்த கிரேவிலாம் நல்லா முருங்கைக்காவில் நல்லா இதுவாகணும். இது நல்லா கொஞ்சம் நேரம் இப்படியே வதக்கிக்கலாம். இந்த முருங்கைக்காய் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லா சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். தயிர் சாதம் அதை பொறுப்பு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இது இப்போ இதில் நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுடலாம். போட்டுட்டு இது இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போ வந்து இதை நல்லா மூடி போட்டு கொஞ்சம் தீ கம்மியாக வச்சு நம்ம இதை நல்லா வேக வைக்கணும். இந்த முருங்கைக்காய் வந்து வேகணும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ இந்த முருங்கைக்காயெலாம் நல்லா வெந்துடுச்சு. வெந்து நல்லா அப்படியே தொக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் இது. இப்போ இந்த முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா நம்ம சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.